கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கால வேளையில ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். என்னாகும் 6 24 முதல் இருக்கிற வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட இந்த வசனங்களை ஆரோனும் அவனுடைய குமாரரும் தங்களுடைய பரிசுத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் பலி செலுத்தின பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கூறப்படுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் கூட நாமும் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஸ்தோத்திர பலி இடும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல தங்கி இருக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் முக்கியமான காரியம் என்ன? அவருடைய முகத்தை நம்மேல் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணுவார், அவருடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி முகத்தை நம்ம அவர் பிரகாசிக்க பண்ணும்போது, அவர் பிரசன்னமாகும் போது நமக்கு கிடைக்கிற 2 ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் அது விலையேறப்பட்டது. ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக சகல காரியங்களும் அடங்கியிருக்கு. நம்முடைய இந்த உலகத்துல நாம் எதிர்பார்க்கிற சகல காரியங்களுமே அந்த கிருபைக்குள்ளாய் காணப்படுது. ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது சகல காரியங்களும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது சமாதானம் தான். இந்த உலகத்துல இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சமாதானம் என்று. அந்த சமாதானத்தை கர்த்தர் இந்த கால வேளையில நமக்கு தர அவர் அல்லேலூயா வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால இந்த கால வேளை நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற நாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற நாம், ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற நாம், ஆண்டவர் சமூகத்தில் இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற பெரிதான ஆசீர்வாதம் அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தையும் இந்த கால வேளையில அவர் நமக்கு தருகிறார். அதனால அந்த ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த கால வேளையில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.